மாணவ செல்வங்களே, மற்றொரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள மீண்டும் வரவேற்கிறோம். நன்கு அறியப்பட்ட பாடத்தை பற்றி விவாதிப்போம். உங்கள் வீட்டு கழிவுகளை எங்கே வீசுகிறீர்கள்? உங்கள் தெரு முனையில் குப்பை தொட்டியை பார்த்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நம் வீடுகள், பள்ளிகள், கடைகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து ஏராளமான கழிவுகளை வீசுகிறோம். நெகிழி பைகள், பெட்டிகள் அல்லது டின்களில் நாம் வாங்கும் தானியங்கள், பருப்பு வகைகள், பிஸ்கெட்கள், பால் அல்லது எண்ணெய் பற்றி யோசித்து பாருங்கள். இந்த தொகுக்கப்பட்ட பொருட்கள் குப்பைகளாக வீசப்படுகின்றன. சில நேரங்களில் நாம் அரிதாகவே பொருட்களை பயன்படுத்துகிறோம் மற்றும் பரிசு பொதிகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பலூன்கள் போன்றவற்றை தூக்கி எறிந்து விடுகிறோம். வீட்டில் உடைந்த பொம்மைகள், பழைய துணிகள், காலணிகள், செருப்புகள் போன்றவற்றை வீட்டு கழிவுகளாக வீசி எறிந்து விடுகிறோம். நம் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்து குப்பை அகற்றப்படாவிட்டால் என்ன நடக்கும்? துப்புரவு பணியாளர்கள் குப்பை தொட்டிகளில் இருந்து குப்பைகளை எடுக்கும் போது அது எங்கே போகிறது? இந்த குப்பைகள் அனைத்தையும் பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான ஒன்றாக மாற்ற முடியுமா? இந்த பிரச்சனைகளை தீர்க்க நாம் எவ்வாறு உதவலாம்? 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து குப்பை என்ற பாடப்பகுதியில் குப்பையில் உள்ளே மற்றும் குப்பை வெளியே என்ற தலைப்பில் இந்த கேள்விக்கான பதில்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குப்பைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை புரிந்து கொள்வீர்கள். மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை அறிய முடியும். நாம் எப்படி கழிவுகளை உருவாக்கி தூக்கி போடுகிறோம் என்று சிந்தியுங்கள். காகிதத்தை மறுசுழற்சி செய்யும் செயல்முறையை விளக்குங்கள். பிளாஸ்டிக் அல்லது நெகிழி ஒரு வரமா அல்லது சாபமா என்பதை விவாதிக்கவும். முக்கிய வார்த்தைகள்: குப்பை, நிலப்பரப்பு, உரம், மண்புழு உரம், மறுசுழற்சி. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். குப்பைகளை கையாள்வது. துப்புரவு பணியாளர்கள் லாரிகளில் குப்பைகளை சேகரித்து குப்பை கிடங்குகள் எனப்படும் தாழ்வான திறந்த வெளி பகுதிக்கு எடுத்து செல்கிறார்கள். குப்பை கிடங்கில் உபயோகமற்ற குப்பையிலிருந்து பயனுள்ள குப்பைகள் பிரிக்கப்படுகின்றன. பயனற்ற குப்பைகள் குப்பை கிடங்கில் பரவி மண்ணால் மூடப்பட்டிருக்கும். குப்பை கிடங்கு நிரம்பினால் அது பெரும்பாலும் பூங்காவாக அல்லது விளையாட்டு மைதானமாக மாறும்.
பழம் மற்றும் காய்கறி தோல்கள், முட்டை ஓடுகள், மீதமுள்ள உணவு, தேயிலை இலைகள் போன்ற சமையலறை கழிவுகளை செய்தித்தாள்கள், உலர்ந்த இலைகள் மற்றும் காகித பைகள் போன்ற உலர்ந்த பொருட்களுடன் சேகரிக்கவும். கழிவுகளை மண் குப்பையில் போட்டு மண்ணால் மூடவும். சில நாட்களுக்கு பிறகு மண்ணை அகற்றி குப்பையில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கவும். கருப்பாக தெரிந்தாலும் துர்நாற்றம் இல்லாமலும் இருந்தாலும் குப்பை முற்றிலும் அழுகிவிட்டதாக அர்த்தம். குப்பை முழுவதுமாக அழுகவில்லை என்றால் இன்னும் சில நாட்களுக்கு அப்படியே வைக்கவும். தயாரானதும் செடிகளை வளர்க்க இதை மண்ணுடன் கலக்கவும். இது அவை வளர உதவும் ஊட்டச்சத்துக்களை வழங்கும். அழுகிய குப்பை உரமாக மாறுகிறது மற்றும் கழிவுகளை உரமாக மாற்றும். இந்த செயல்முறை உரமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. சில மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் நகராட்சிகள் 2 வகையான குப்பைகளுக்கு தனித்தனி குப்பை தொட்டிகளை வழங்குகின்றன. ஒரு தொட்டி பொதுவாக நீலமாகவும் மற்றொன்று பச்சை நிறமாகவும் இருக்கும். நீல தொட்டி என்பது நெகிழி, உலோகம் மற்றும் கண்ணாடி போன்ற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் ஆனது. பச்சை தொட்டி என்பது சமையலறை கழிவுகள் மற்றும் பிற தாவர அல்லது விலங்கு கழிவுகள் ஆனது. இவை கழிவுகள் மண்ணில் புதைக்கப்படும் போது முற்றிலும் அழுகுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். சாலையோரங்களில் காய்ந்த இலைகள் குவியல் குவியலாக எரிவதை கவனித்திருக்கிறீர்களா? விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு உமி, காய்ந்த இலைகள் மற்றும் பயிர்களின் பகுதிகளை தங்கள் வயல்களில் எரிக்கிறார்கள். இந்த பொருட்களை எரிப்பதால் புகை மற்றும் வாயுக்கள் உருவாகின்றன. அவை நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கழிவுகளை எரிப்பதற்கு பதிலாக பயனுள்ள உரமாக மாற்றலாம். உரம் கொடுப்பதன் மூலம் தாவரங்களுக்கு உதவலாம். மேலும் உரம் தயாரிப்பதன் மூலம் நமக்கு நாமே உதவலாம். மண்புழுக்கள் விவசாயிகளின் நண்பன் என்று உங்களுக்கு தெரியுமா? சிவப்பு புழு எனப்படும் ஒரு சிறப்பு வகை மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த செயல்முறை மண்புழு உரமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு புழுக்களுக்கு ஒரு வீட்டை உருவாக்க ஒரு குழி, அதாவது சுமார் 30 சென்டிமீட்டர் ஆழம் தோண்டவும் அல்லது நேரடி சூரிய ஒளி இல்லாத இடத்தில் மரப்பெட்டியை பயன்படுத்தவும். குழி அல்லது பெட்டியின் அடிப்பகுதியில் வலை அல்லது வலைக்கண்ணி வைக்கவும். இப்போது காய்கறி கழிவுகளை, பழத்தோல்கள், பச்சை இலைகள், உலர்ந்த தாவர தண்டுகள், உமி அல்லது செய்தித்தாள்கள் அல்லது அட்டை துண்டுகளை மேலே சேர்க்கவும். லேயரை ஈரமாக்க சிறிது தண்ணீர் தெளிக்கவும். போதுமான காற்று மற்றும் ஈரப்பதத்தை பெற
அடுக்கை தளர்வாக வைக்கவும். சிவப்பு புழுக்களை குழியில் சேர்த்து அவற்றை ஒரு புல் அடுக்குடன் தளர்வாக மூடவும். சிவப்பு புழுக்கள் கழிவுகளை உண்கின்றன. அவைகளுக்கு பற்கள் இல்லை, ஆனால் உணவை அரைக்க உதவும் இரைப்பை என்ற அமைப்பு உள்ளது. ஒரு சிவப்பு புழு ஒவ்வொரு நாளும் அதன் சொந்த எடைக்கு சமமான உணவை உண்ணலாம். மூன்று முதல் 4 வாரங்களுக்கு பிறகு குழியை சரிபார்க்கவும். குழியில் உள்ள தளர்வான மண் போன்ற பொருள் மண்புழு உரமாகும். இந்த மண்புழு உரத்தை உங்கள் தொட்டிகள், தோட்டம் அல்லது வயல்களில் பயன்படுத்தவும். எளிய செயல்பாட்டின் மூலம் காகிதத்தை மறுசுழற்சி செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். பழைய செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், உரைகள் அல்லது வேறு ஏதேனும் காகிதங்களை சேர்க்கவும். கம்பி வலையுடன் ஒரு சட்டகத்தை எடுக்கவும் அல்லது பெரிய சல்லடையை பயன்படுத்தவும். காகிதத்தை சிறு துண்டுகளாக கிழித்து அவற்றை ஒரு தொட்டி அல்லது வாளியில் தண்ணீரில் ஒரு நாள் ஊற வைக்கவும். ஊற வைத்த காகிதத்தை கெட்டியான பசையாக அரைக்கவும். கம்பி வலை அல்லது சல்லடை மீது ஈரமான பசை சமமாக பரப்பவும். பசை அடுக்கை சீரானதாக மாற்ற அதை மெதுவாக தட்டவும். கூடுதல் தண்ணீரை ஊற வைக்க பழைய துணி அல்லது செய்தித்தாளில் பசையை மூடி வைக்கவும். பசையின் அடுக்கை கவனமாக அகற்றி செய்தித்தாளில் வைத்து வெயிலில் உலர்த்தவும். செய்தித்தாள் விளிம்புகளை சுருட்டுவதை நிறுத்த எடையுடன் மூலைகளை அழுத்தவும். உணவு வண்ணம், உலர்ந்த இலைகள், பூ இதழ்கள் அல்லது வண்ண காகித துண்டுகளை பசை கலந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தில் அழகான வடிவங்களை உருவாக்கலாம். சில நெகிழியின் மறுசுழற்சி செய்யப்படலாம், ஆனால் அனைத்தும் இல்லை. பாலித்தீன் பைகள் மற்றும் சில நெகிழிகள் அழுகாமல் இருப்பதால் குப்பைகளை அகற்றுவதில் சிரமம் ஏற்படுகிறது. பொம்மைகள், காலணிகள், பாட்டில்கள் மற்றும் பைகள் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை தினமும் பயன்படுத்துகிறோம். இருப்பினும் உணவு சேமிப்புக்காக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் பாதுகாப்பற்றதாகவும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கலாம். பிளாஸ்டிக்கை எரிப்பது அல்லது சூடாக்குவது புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியிடுகிறது. கவனக்குறைவாக வீசப்படும் பிளாஸ்டிக் பைகள் வடிகாலை அடைப்பதால் மழையின் போது நீர் தேங்குகிறது. பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்வதற்கான விதிகளை அரசாங்கம் வகுத்துள்ளது. பிளாஸ்டிக்குகள் பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் அவை நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும். அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை கவனமாக சிந்திப்போம். இந்த தலைப்பு குப்பைகளை பற்றி தெளிவான புரிதலை அளிக்கும் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மாநகரம் அல்லது நகரத்தில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படும் பகுதியே நிலப்பரப்பு ஆகும். பின்னர் இப்பகுதி பூங்காவாக மாற்றப்பட்டது. சமையலறையில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளை உரமாக மாற்றுவது உரமாக்கல் எனப்படும்.
சிவப்பு புழுக்களை பயன்படுத்தி சமையலறை குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் முறை வெர்மிக் கம்போஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது. பயனுள்ள பொருட்களை பெற காகிதத்தை மறுசுழற்சி செய்யலாம். உரம் தயாரிக்கும் செயல்முறையால் பிளாஸ்டிக்கை குறைவான தீங்கு விளைவிக்கும் பொருட்களாக மாற்ற முடியாது. நாம் குறைவான கழிவுகளை உருவாக்க வேண்டும் மற்றும் நமது சுற்றுப்புறங்களில் அதிகரித்து வரும் குப்பைகளை கையாள்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும்.